ஒரு கப்பல் 30 வருஷம் தான் ஓட்ட முடியும். எடப்பாடி பீரியட்ல வரும்போது 2017 30 வருஷம் எடுத்து கப்பல்லாம் வித்துறாங்க. விற்கும் பொழுது அவருடைய கண்ட்ரோலா இருக்கு நெடுஞ்சாலைத்துறை. பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் அண்டர் நெடுஞ்சாலைத்துறையில இருக்கு. அவர்கிட்ட சிஏஜி ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்றாங்க. இந்த மாதிரி ஈபிக்கு வந்து பூம்புகார்ல பயங்கரமா லாஸ் ஆகுது. அப்போ அவர் என்ன தெளிவான உத்தரவு போடுறாருன்னா, நீங்களே ஒரு கப்பலை சொந்தமா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. யார் உத்தரவு போடுறா? எடப்பாடி பழனிசாமி. ஓகே. எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டு, அதாவது அவர் எல்லாம் சொல்லுவாங்க சாமானியம் படிக்காதவர், அவர் என்ன சிஎம், ஆனா தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார். ஏற்கனவே கருணாநிதி ஜெயலலிதா இவங்க எடுக்காத ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். எடுத்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க, செலவு குறைங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அதன்படி இவங்க ஒரு மீட்டிங் போட்டு 2020ல 2021 மார்ச் 31 பூம்புகாருடைய சேவையை நிறுத்திக் கொள்வது. அது வரைக்கும் தான் பூம்புகாருடைய சர்வீஸ். 2021 ஏப்ரல் 1 ஈபியை நேரடியாக கப்பலை ஒப்பந்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு இன்னைக்கு 270 கோடி ரூபாய் லாபம். இதை நம்ம சொல்லல, செந்தில் பாலாஜி எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல அவங்களுடைய பாலிசி நோட்ல செந்தில் பாலாஜி குறிப்பிடுறார். பக்கம் 60ல சொல்றாரு அவரு. இது மாதிரி நாங்களே இண்டிவிஜுவலா பண்ணதுனால எங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 157 கோடி ரூபாய் எங்களுக்கு லாபம் வந்திருக்கு.